To Mighty Medicos. Today's class is on classification of proteins. நமக்கு 10 மார்க் क्वेश्चंस proteins-ல இருந்து வரும்போது சப்டிவிஷனா இந்த மாதிரி அடிஷனலா எந்த क्वेश्चन வேணா கேட்பாங்க. அதனால क्वेश्चन நல்லா ரீட் பண்ணி பாருங்க. இதுக்கும் முன்னாடி நம்ம classification of amino acids பார்த்திருக்கோம். அதனால classification of amino acid அப்படி சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்த classification எழுதணும். அதாவது amino acid structure, side chain, metabolism, nutrition வச்சு நம்ம ஏற்கனவே கிளாசிஃபை பண்ணிருந்தோம். அந்த classification எழுதணும். classification of protein அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இன்னைக்கு நம்ம சொல்ல போற கிளாசிபிகேஷன் பத்தி எழுதணும். சோ இந்த கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே அமினோ ஆசிட்ஸ்ல இந்த 5 வீடியோவும் போஸ்ட் பண்ணிருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் புரோட்டீன் அண்ட் ஸ்ட்ரக்சர், கிளாசிபிகேஷன், செல்னோசிஸ்டன், பைரோலைசின், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமினோ ஆசிட்னு 5 வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் பெப்டைட்ஸ் அப்படிங்கிறதுனால பெப்டைட்ஸ்ல பயாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பெப்டைட் அண்ட் குளுட்டத்தையான் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். இதை நீங்க மறக்காம போய் பாருங்க. அதே மாதிரி நோ கன்ஃபியூஷன்ஸ் இன் ஆன்சரிங் த கொஸ்டின்ஸ். எப்பயுமே கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சரை எழுதுறதுக்கு முன்னாடி கொஸ்டின் நல்லா படிக்கணும். கிளாசிபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் கேட்டிருக்காங்களா இல்ல கிளாசிபிகேஷன் ஆஃப் புரோட்டீன் சப்டிவிஷன்ல கேட்டிருக்காங்களான்னு பாருங்க. சோ இன்னைக்கு கிளாசிபிகேஷன் ஆஃப் புரோட்டீன் பத்தி டீடைலா பார்க்கலாம். As such protein classification குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி what is protein அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதாவது protein is nothing but linear chain of amino acid. இந்த மாதிரி அமினோ ஆசிட எந்த ஒரு பிரான்ச்சும் இல்லாம லீனியரா ஆட் பண்றதுக்கு பேரு தான் நம்ம புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். இதே மாதிரி இந்த சென்டென்ஸ் சொல்லும் போது ஐ கேன் ரிமெம்பர் சம்திங். a nucleotide, linear chain of nucleotide is called as DNA அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். டிஎன்ஏ பத்தியும் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன், ஜெனடிக் சீரீஸ்ல போய் பாருங்க. இப்போ இந்த மாதிரி லீனியர் செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருந்தா அது புரோட்டீன். அப்போ ஒரு அமினோ ஆசிடுக்கும் இன்னொரு அமினோ ஆசிடும் சேர்த்து நம்ம வைக்கணும், கரெக்டுங்களா? அப்போ அதை சேர்த்து வைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பாண்டு தான். இந்த பாண்ட் இஸ் கால்ட் அஸ் பெப்டைட் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த பெப்டைட் பாண்டுக்கு இன்னொரு பேரு அமைடு பாண்ட் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த லீனியர் செயினா இருக்கு அப்படின்னா, லீனியர் அப்படின்னா நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்தது. அப்போ அதை பாலிபெப்டைட் அப்படின்னு கூட சொல்லலாமா? லார்ஜ் பாலிபெப்டைடு தான் புரோட்டீன். ஸ்மால் பாலிபெப்டைட நம்ம தனியா அதுக்குன்னு பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் பெப்டைட்ஸ் படிச்சிருந்தோம். அடுத்து ஈச் புரோட்டீன், ஒரு புரோட்டீனுக்கும் அதுக்குன்னு தனியா ஸ்பெசிபிக்கா அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் இருக்கு. அதாவது we have already said that there are 20 ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த 20 ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிடும் எந்தெந்த சீக்வன்ஸ்ல இருந்தா என்னென்ன புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டீனுக்கும் they have யூனிக் சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸை பத்தியும் அந்த ஸ்ட்ரக்சரை பத்தியும் அப்கமிங் கிளாஸஸ் அடுத்தடுத்த வீடியோஸ்ல we are going to discuss. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இதுக்கு ஒரு புரோட்டீனுக்கும் ஸ்பெசிபிக்கா அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் இருக்கும், 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அண்ட் ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே ஸ்பெசிபிக்கா இருக்கும். இந்த ஸ்பெசிபிக் அப்படிங்கிற வேர்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நாளைக்கு கிளாஸ்ல we are going to discuss about structure. So we are not talking about that too much. So இன்னைக்கு கிளாசிபிகேஷன் குள்ள என்டர் ஆயிடலாம். கிளாசிபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் ஏற்கனவே பார்த்துட்டோம். புரோட்டீன் கிளாசிபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அது 3 விஷயத்தை வச்சு கிளாசிஃபை பண்ணிருக்கோம். பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன், பேஸ்ட் ஆன் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பேஸ்ட் ஆன் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்ம கிளாசிஃபை பண்ணிருக்கோம். சோ கிளாசிபிகேஷன் குள்ள போகலாம். பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன்ஸ், அதாவது நம்மளோட பாடிக்கு சப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்ஸ் சில புரோட்டீன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். விச் இஸ் கொலாஜன் அண்ட் போன், எலாஸ்டின் அண்ட் த கெராட்டின் அண்ட் ஹேர் அண்ட் நெயில். இதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன் ஒன்னுனையும் நம்ம catalytic proteins, transport proteins, contractile proteins, storage proteins, defense proteins and regulatory proteins அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிட்டோம். இப்போ catalytic proteins என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it act as enzymes. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா glucokinase, transaminase இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். transport protein அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it helps in transport of something. அதுக்கு எக்ஸாம்பிள் hemoglobin. hemoglobin helps in the transport of oxygen. transferrin helps in the transport of iron. And albumin helps in the transport of bilirubin. அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆல்பின் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து கான்ட்ராக்டைல் புரோட்டீன் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில் கான்ட்ராக்ஷன்ஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆக்டின் அண்ட் மயோசின். ஸ்டோரேஜ் புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மயோகுளோபின். மயோகுளோபின் இஸ் ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ஹீமோகுளோபின் இஸ் a transport form of
oxygen. Apoferritin is an storage form of iron and transferrin is a transport form of iron. அடுத்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ற மெக்கானிசம் எல்லாமே டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். கரெக்டா? அப்போ இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்றது இம்யூனோகுளோபுலின்ஸ். அதே மாதிரி நம்மளோட பாடியில இருந்து ப்ளீடிங் வராம பிரிவென்ட் பண்ணி நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்றது கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். தேர் ஆர் அபவுட் 13 கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எக்ஸப்ட் ஃபார் ஃபேக்டர் 4 which is கால்சியம். அதை தவிர மற்ற எல்லாமே நம்ம பாடியில புரோட்டீன்ஸ் தான் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். அடுத்து ரெகுலேட்டரி புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பாடியை ஹோமியோஸ்டேசிஸ் கரெக்டான ஃபங்க்ஷன்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது ரெகுலேட்டரி புரோட்டீன்ஸ். அதாவது ஹார்மோன்ஸ் லைக் இன்சுலின் அண்ட் growth ஹார்மோன் அண்ட் ரிசெப்டார்ஸ் for those hormone and channels such as calcium channels. அந்த மாதிரி cell membrane ல இருக்க channels, most of the channels are proteins. அடுத்து based on physical and chemical property அதுல subdivisions இருக்கு which is simple, conjugated and derived அப்படின்னு சொல்லிட்டு அதுல சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அதாவது சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் புரோட்டீன்ஸ நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதனால இதுல எந்தவித ஒரு புரோட்டீனா இருந்தாலும் அது கூட வாட்டர் ஆட் பண்ணும்போது தட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் அமினோ ஆசிட். அதுல இருந்து கிடைக்கிறது ரிசல்டன்ட் ஆஃப் தோஸ் ரியாக்ஷன் இஸ் அமினோ ஆசிட்ஸ் மட்டும்தான் இருக்கும். கான்ஜுகேட்டட் புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம புரோட்டீன் கூட நான் புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதாவது நான் புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்ப் ஆட் இருக்கலாம், இல்ல லிப்பிட் ஆட் இருக்கலாம், இல்ல நியூக்ளிக் ஆசிட் ஆட் இருக்கலாம், இல்லனா நம்மளோட மெட்டல்ஸ் எந்த ஒரு மெட்டல்ஸ் வேணா ஆட் இருக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு கான்ஜுகேட்டட் புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். டிரைவ்டு புரோட்டீன் அப்படின்னா எதுவுமே கிடையாது, நம்மளோட புரோட்டீனை உடைச்சு அதோட ஸ்மாலர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் டிரைவ்டு புரோட்டீன் சொல்லிட்டு சொல்றோம். இப்போ சிம்பிள இன்னும் ரெண்டா நம்ம கிளாசிஃபை பண்றோம். எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம குளோபுலார் அண்ட் ஸ்க்ளீரோ புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்றோம். குளோபுலார் அண்ட் ஸ்க்ளீரோ புரோட்டீன்ஸ் எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்றோம்னா which is globular shape வச்சு கிளாசிஃபை பண்றோம். அதாவது ஸ்பியரிக்கல் அண்ட் ஓவல் ஷேப்ல இருக்கணும் அண்ட் சொல்யூபிளா இருக்கணும். அதெல்லாம் குளோபுலார் புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸ்க்ளீரோ புரோட்டீன்ஸ் ஆர் ஃபைபர் ஷேப்ல இருக்கும் அந்த புரோட்டீன்ஸ்லாம். அதனால அதுக்கு இன்னொரு பேர் ஃபைப்ரஸ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் இன்சொல்யூபிளா இருக்கும். இந்த மாதிரி குளோபுலார் அண்ட் ஸ்க்ளீரோ புரோட்டீன்ஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் குளோபுலார் புரோட்டீன்ஸ் பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். குளோபுலார் புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஆல்புமின். ஆல்புமின் இஸ் சொல்யூபிள் இன் வாட்டர். ஆல்புமின்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதாவது எக் ஆல்புமின், சீரம் ஆல்புமின் அண்ட் லாக்ட் ஆல்புமின். லாக்ட் ஆல்புமின் இஸ் சீன் இன் த மில்க் அண்ட் சீரம் ஆல்புமின் இன் சீன் இன் ஆர் ஹியூமன் சீரம்ல இருக்கும். அண்ட் எக் ஆல்புமின், எக்ல இருக்க அந்த ஒயிட் தான் எக் ஆல்புமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து குளோபுலின்ஸ். குளோபுலின்ஸ் ஆர் இன்சொல்யூபிள் இன் வாட்டர் பட் ஆர் சொல்யூபிள் இன் த சால்ட் சொல்யூஷன்ல தே ஆர் சொல்யூபிள். அதனாலதான் அது சொல்யூபிள் லிஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இந்த குளோபுலின்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா there are types of globulin, சீரம் குளோபுலின், அதுக்கப்புறம் ஓவா குளோபுலின்ஸ் அப்படிங்கிறது எக் யோக்ல இருக்கிறது ஓவா குளோபுலின்ஸ் அப்படி சொல்றாங்க. நம்மளோட சீரம்ல இருக்கிறது சீரம் குளோபுலின். அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் நம்மளோட இம்யூனோகுளோபுலின்ஸ். அடுத்து குளூட்டலின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோபுலார் கிளாசிபிகேஷன். குளூட்டலின்ஸ் ஆர் புரோட்டீன் which are soluble in acids and alkaline they are soluble. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்ல குளூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த குளூட்டன் கம்ஸ் அண்டர் குளூட்டலின்ஸ். இது எல்லாமே வந்துட்டு பிளான்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, தீஸ் ஆர் insoluble in the water and soluble in the acid and alkalis. ஓகே, நெக்ஸ்ட் ஹிஸ்டோன்ஸ். ஹிஸ்டோன்ஸ் மாதிரி there are a presence of other proteins which is called as புரோட்டமைன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செக்ஷன் இருக்கு. ஹிஸ்டோன்ஸ் அண்ட் புரோட்டமைன்ஸ் ஆர் புரோட்டீன் எதுக்காக அது பிரசன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் பைண்ட்ஸ் வித் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் டிஎன்ஏ போல நியூக்ளிக் ஆசிட் கூட அது பைண்ட் ஆகி இட் ஹெல்ப்ஸ் இன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த நியூக்ளிக் ஆசிட். அடுத்து ஃபைப்ரஸ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தே ஆர் இன்சொல்யூபிள். இந்த மாதிரி வாட்டர்ல, சால்ட் சொல்யூஷன்ல, ஆசிட் ஆல்கலில எதுலயுமே சொல்யூபிள் ஆகாது. அதனாலதான் தே ஆர் ஃபைப்ரஸ் புரோட்டீன்ஸ் அண்ட் ஆல்சோ தே ஆர் ஃபைபர் ஷேப்டு. அதுக்கு எக்ஸாம்பிள் இது மூணும் தான். கொலாஜன், எலாஸ்டின்ஸ் அண்ட் கெராட்டின்ஸ்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள். கொலாஜன் ஆர் பிரசன்ட் இன் கார்டிலேஜன்ஸ் அண்ட் டெண்டன்ஸ், எலாஸ்டின்ஸ் ஆர் பிரசன்ட் இன் டெண்டன்ஸ் அண்ட் ஆர்டரி, கெராட்டின்ஸ் ஆர் சீன் இன் ஸ்கின், ஹேர் அண்ட் நெயில். அதுக்கப்புறம் வர கிளாசிபிகேஷன் இஸ் கான்ஜுகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கான்ஜுகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா அதுல
நமக்கு ஃபர்ஸ்ட் நியூக்ளியோ புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிபிகேஷன். நியூக்ளியோ புரோட்டீன் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நான் புரோட்டீன் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம ப்ராஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ப்ராஸ்தட்டிக் குரூப் which is attached to the protein is called as non protein part. ஓகே, இப்போ இந்த நியூக்ளியோ புரோட்டீன்ல பாத்தீங்கன்னா which is made up of nucleic acid and the protein, அதான் நம்ம நியூக்ளியோ புரோட்டீன் சொல்றோம். அப்ப இதுல ப்ராஸ்தட்டிக் குரூப் is an nucleic acid. அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா DNA, RNA are examples for nucleic acid and protein which is histone like proteins. ஹிஸ்டோனும் டிஎன்ஏவும் பாடியில பைண்ட் ஆகி தான் இருக்கும். அப்போ நியூக்ளியோ ஹிஸ்டோன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் நியூக்ளியோ புரோட்டீன்ஸ். ஓகேங்களா, அடுத்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட கிளைகோப்ரோட்டீன்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் மியூசின் அண்ட் இம்யூனோகுளோபுலின்ஸ். இதுல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயம் இருக்கு. there are existence of glycoproteins and proteoglycans. proteoglycans is differ from the glycoprotein. இப்போ இது ரெண்டு டேர்மையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்டா இருக்க சஃபிக்ஸ பார்க்கணும். கிளைகோப்ரோட்டீன்ல புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கும், புரோட்டியோகிளைக்கன்ல கார்ப் கண்டென்ட் அதிகமா இருக்கும். ஆனா இது ரெண்டுமே கார்பும் புரோட்டீனும் சேர்ந்ததுதான் கிளைகோ புரோட்டீனும் புரோட்டியோகிளைக்கனும். ஆனா புரோட்டியோகிளைக்கன் ஆர் சப்ஸ்டன்சஸ் which is rich in carbohydrate. glycoprotein are substances which are rich in proteins. ஓகேங்களா, இப்போ கிளைகோப்ரோட்டீன்ஸுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், இம்யூனோகுளோபுலின்ஸ் அண்ட் மியூசின்ஸ்னா. புரோட்டியோகிளைக்கனுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்மளோட கிளைகோஸ் அமினோகிளைக்கன்ஸ் எல்லாமே நம்மளோட புரோட்டியோகிளைக்கனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குரோமோ புரோட்டீன்ஸ், அதாவது கலர்டு சப்ஸ்டன்சஸ் வித் புரோட்டீன் இஸ் கால்ட் அஸ் குரோமோ புரோட்டீன். அதுக்கு எக்ஸாம்பிள் ஹீமோகுளோபின், சைட்டோக்ரோம், கேட்டலேஸ், பெராக்சிடேஸ். இது எல்லாமே ஹீம் பிளஸ் புரோட்டீன் சேர்ந்துதான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலயும். இதுல புரோட்டீன் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீம் பிளஸ் குளோபின் அந்த மாதிரி சேர்ந்ததுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் குரோமோ புரோட்டீன்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் இஸ் லிப்போப்ரோட்டீன். லிப்போப்ரோட்டீன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, நம்மளோட லிப்பிடும் புரோட்டீனும் சேர்ந்தது லிப்போப்ரோட்டீன். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்துட்டு எல்டிஎல், ஹெச்டிஎல், கைலோ மைக்ரான்ஸ் அண்ட் விஎல்டிஎல், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் லிப்போப்ரோட்டீன். அதுக்கப்புறம் மெட்டலோப்ரோட்டீன். மெட்டலோப்ரோட்டீன்ங்கிறது மெட்டல் பிளஸ் புரோட்டீன். செருலோபிளாஸ்மின் இஸ் அன் சூட்டபிள் அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டலோப்ரோட்டீன்ஸ், அதாவது காப்பர் கண்டெய்னிங் புரோட்டீன் இஸ் இன் செருலோபிளாஸ்மின். அதுக்கப்புறம் வேற எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சம் என்சைம்ஸ் which contains metals. அதுக்கு எக்ஸாம்பிள் டிஎன்ஏ பாலிமரேஸ், அதுக்கப்புறம் கார்பாக்சிபெப்டிடேஸ், கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ், இதுல வந்துட்டு நம்மளோட மெட்டல்ஸ் இருக்கும். இதே மாதிரி நிறைய என்சைம்ஸ்ல மெட்டல்ஸ் இருக்கும், அது என்சைமாலஜி படிக்கும் போது படிச்சுக்கலாம். அடுத்து டிரைவ்டு புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான் டிரைவ்டு புரோட்டீன்ஸ். பிரைமரி, செகண்டரி பிரிச்சிருக்கும். புரோட்டீனை உடைச்சு அதனால கிடைச்சது தான் டிரைவ்டு புரோட்டீன்ஸ். புரோட்டீனை உடைச்சா புரோட்டீன்ஸ் மெட்டா புரோட்டீன்ஸ் தான் மாறும். இது ரெண்டும் பிரைமரி புரோட்டீன்ஸ். மீதி இருக்க பெப்டோன்ஸும் பெப்டைடும் செகண்டரி புரோட்டீன்ஸ். புரோட்டீன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஃபைப்ரின், அதாவது ஃபைப்ரினோஜன் இஸ் an example for protein and fibrin is an example for protein. அதே மாதிரி நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஆஞ்சியோடென்சின். அந்த ஆஞ்சியோடென்சினும் ஆஞ்சியோடென்சினோஜன் இஸ் an example for protein and angiotensin is an example for protein. ஓகேங்களா, அது மாதிரி தான் இந்த புரோட்டீன் இன்னும் உடஞ்சுனா மெட்டா புரோட்டீன்ஸா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆசிட் அண்ட் ஆல்கலி ஆல்புமினேட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள். இதெல்லாம் தான் பிரைமரி derived proteins. Secondary derived proteins அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா பெப்டோன்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ். பயாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பெப்டைட்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் செகண்டரி derived proteins. இது பெப்டைட்ஸ் இன்னும் உடஞ்சுச்சுன்னா சிம்பிளர் ஸ்ட்ரக்சர்ஸ் அமினோ ஆசிடா மாறிடும். இதுதான் பேஸ்ட் ஆன் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரிஷன் பேஸ்டு எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நியூட்ரிஷன் பேஸ்ல இட் இஸ் வெரி சிம்பிள் கிளாசிபிகேஷன். கம்ப்ளீட் protein, partially complete protein and incomplete protein அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Complete protein is a protein which contain 10 essential amino acids. நம்ம 8 essential amino acid லிஸ்ட் அவுட் பண்ணிருப்போம், அது கூட 2 செமி எசென்ஷியல். இந்த 10 essential amino acidsம் அந்த புரோட்டீன்ல இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட். இன்கம்ப்ளீட்னா அதுல ஏதோ 1 இல்ல 2 essential acid மிஸ் ஆகி 8 இல்ல 7 essential amino acids தான் இருக்கு அப்படின்னா அது incomplete amino acid. Incomplete proteins
இதே partially completeனா there is a presence of 10 essential amino acid but there is missing of some of the moiety of amino acid miss ஆயிருக்கும். அதுதான் partially complete or partially incomplete அப்படின்னு சொல்லிட்டு they will be telling based on the nutritional requirement. இதுதான் classification of proteins. நாளைக்கு structure of proteins பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது வரைக்கும் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.